இந்த இடத்தில் சில விடயங்களை ஞாபகப்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். முதலில் நீங்கள் எல்லோரும் எங்களுடைய தந்தை, எங்களுடைய தாய், எங்களுடைய சகோதரர் சகோதரிகள், எங்களுடைய நண்பர்கள் இந்த மண்ணறையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த நினைவை இப்பொழுது கொண்டு வாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆக்களையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறான். சில நேரம் எங்களுடைய குடும்பத்தினர் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்க முடியும், அல்லது வேறு இடங்களில் அடக்கப்பட்டிருக்க முடியும். இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் மிக உருக்கமாக கண்ணீர் வடிக்க வேண்டிய, எங்களை பதப்படுத்த வேண்டிய, எங்களுடைய உள்ளங்களை பக்குவப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம். இந்த இடத்தில் எங்களுக்கு அழுகை வரவில்லை என்றால், இந்த இடத்தில் எங்களுக்கு கண்ணீர் வரவில்லை என்றால், மறுமை சிந்தனை வரவில்லை என்றால், நாங்கள் எங்களுடைய ஈமானை ஒரு கணம் நாங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். முஹாசபு கப்ல அன் துஹாசபு. எங்களிடம் அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பதற்கு முன்னால் நாங்கள் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் யார்? எனது பணி என்ன? நான் எங்கே செல்ல போகிறேன்? இந்த சகோதரருக்கு நிகழ்ந்த அதேவும் எங்களுக்கு நிச்சயமாக வர இருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அனுபவிக்க தீர வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தக்குவா உணவோடு இருந்த அல்லாஹ் தஆலா எனக்கும் அவர்களுக்கும் வரப்பாளிப்பார். முதலில் ஒரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த சகோதரை பொறுத்தவரையில் முதலாவது அவர் எல்லோரோடும் நல்லா பழகக்கூடிய ஒரு மனிதர் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்று நாடி தருகிறான். எல்லோருடைய ஈனாக பழகக்கூடியவர், எல்லோரும் இணைந்து செல்லக்கூடிய ஒரு மனிதர் நாங்கள் நடந்திருக்கிறோம். குறிப்பாக நமது உதவி பிரதேசம் நாளைக்கு நிறைய 700 அப்படியான ஒரு நல்ல மனிதர். இரண்டாவது அவர் விரும்புபவர், எப்பொழுது வருகின்ற சந்தர்ப்பங்களெல்லாம் சாப்பிடுகிறார். அதே போல அவர்கள் ஸ்ரீராம் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நிறைய கூலி கொடுத்த வரலாற்றை பார்க்க முடியும். இப்படி நிறைய விடயங்களை வெளிப்படுத்த முடியும். எனவே நாம் எல்லோரும் சாட்சியாளர்கள். குடும்ப ரீதியில் அவர்களுடன் கேட்டுக்கொள்வேன். அவர்கள் நீங்கள் கொடுத்து கொடுங்கள். அவர்கள் செய்த எந்த விதமான மனநோய் உங்களுக்கு நடந்திருந்தால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் மன்னிப்பார். கடமைகள் முக்கியமானது என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் அவரை மன்னிப்போம். அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கட்டும். அல்லாஹ் தஆலா அவருக்கு நிறைவான நல்ல கூலியை கொடுக்கட்டும். அல்லாஹ் தஆலா பொருந்தி புனித கூட்டவசனத்தை சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என அல்லாஹ் பிரார்த்திக்கிறோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது நீங்கள் அனைவரும் தூர இடங்களில் வந்திருக்கிறீர்கள். இந்த கபருக்கு வருவதற்கு மிக சிரமம். நான் பார்த்தேன், மிகவும் சிரமப்பட்டு வந்தீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 2 கீராத்துடைய நன்மையை நிறைவாக தர வேண்டும் என அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நிறைய குடும்பத்திற்கு அருள்பாடு கிடைக்கும் என கூறிக்கொண்டு இறுதியாக ஒரு ஹதீஸை மாத்திரம், ஒரு குர்ஆன் வசனத்தை மாத்திரம் ஞாபகப்படுத்தி முடித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். நாங்கள் எல்லோரும் அடிக்கடி பேசிக் கொள்வதுதான். அடிக்கடி நாங்கள் பேசுவோம், மரணம் ஒன்று இருக்கிறது, குளிப்பாட்டுவோம், கபனிடுவோம், நல்லடக்கம் செய்வோம், தொழுவிப்போம், நல்லடக்கம் செய்வோம். எல்லோருக்கும் ஒரு பரிச்சயமான ஒரு பாடம். ஆனால் உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பயிற்றுக் கொள்ள வேண்டும். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மரணத்தை கொடுக்கின்ற பொழுது நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், யாராக இருந்தாலும் என்னை மீண்டும் அனுப்பு என்று கேள்வான். நானும் நீங்களும் சொல்ல போகிறோம், நாங்கள் சக்ராத் என்று சொல்வோம். அதனை எல்லோரும் அனுபவித்தே தீர வேண்டும். அப்பொழுது அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான், கதறுவான். ஒரு குணம் யோசித்து பாருங்கள், எங்க எத்தனை பேரை நாங்கள் நிலநடக்கம் செய்திருக்கிறோம், எத்தனை பேரை இந்த இடத்திலே அடக்கம் செய்திருக்கிறோம், எத்தனை ஜனாசாக்களிலே கலந்து கொண்டிருக்கிறோம். சில நேரம் நாங்கள் அடுத்த ஜனாசா எங்களுடைய இருக்க முடியும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எனவே அப்படி இருக்கின்ற பொழுது அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான், கால் ரப்பில் என்னை கொஞ்சம் அனுப்பு,
என்னத்துக்கு? சாலிஹான இபாதத் செய்வதற்கு. மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, கொஞ்சம் ஆழமாக இதனை உங்களுடைய செவிகளிலே போட்டுக் கொள்ளுங்கள். சாலிஹான இபாதத் செய்வதற்கு என்று கெஞ்சுவான். எப்பொழுது தெரியுமா? அவனுடைய மரணப்படுகையில் சொல்லி போட்டு சொல்லுவான், பீமா தரப்பு, நான் என்னத்தை விட்டுட்டு வந்தேனோ நடந்தாரா? சுவர்க்கம் என்றால் என்ன? நரகம் என்றால் என்ன? இபாதத் என்றால் என்ன? தொழுகை என்றால் என்ன? ஜகாத் என்றால் என்ன? சதக்கா என்றால் என்ன? நல்ல அமல்கள் என்ன என்று நினைத்து விடுதுங்களா? தீமா தரத்து, நான் எல்லாத்தையும் விட்டேன் என்று கெஞ்சுவான். அல்லாஹ் சொல்வான், கல்லா இன்னஹா கலிமத்துன் வகாயிபா. அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இப்படியான வார்த்தையை சொல்வான், நீ மாட்டிக்கொள்கின்ற பொழுது, கஷ்டப்படுகின்ற பொழுது நீ கெஞ்சிருந்த கெஞ்சத்தான் இது என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். மரணம் வரை இப்படி இரு என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இதை மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உடைய ஒரு சிந்தனைக்காக நான் தந்தேன். பீமா தரத்து என்று நாங்கள் எப்ப சொல்ல போகிறோம் என்றால், எங்களுக்கு சக்கராத்துடைய நேரம் வருகின்ற பொழுது நாங்கள் சொல்ல போகிறோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதற்கு முன்னால் தான் நாங்கள் எல்லா இபாதத்துகளையும் செய்ய வேண்டும். யாருக்கும் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு PhD முடிக்க தேவையில்லை, அல்லது பெரிய கிதாபுகளை பிரட்டி படிக்க வேண்டிய தேவையில்லை. நாங்கள் செய்யக்கூடிய அன்றாடம் என்ன நல்ல அமல்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். அதே போல என்ன தீயா விடயங்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த விடயங்களை நாங்கள் செய்கின்ற போது எங்களுக்கு சுவர்க்கத்தை அடைய முடியும். ஒரு அறிஞர் சொல்வார்கள், இந்த நல்லடக்கம் செய்யப்படும் ஒரு சகோதரர் இதற்கு பின்னால் அவர் சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது, அல்லாஹு அக்பர் சொல்ல முடியாது, 2 ரக்காத் சுன்னத் தொழ முடியாது, ஃபர்து தொழ முடியாது, சுன்னத்தான நோன்புகள் நோக்க முடியாது, தஹஜ்ஜத் தொழ முடியாது, துஹா தொழ முடியாது, வித்ர் தொழ முடியாது, அல் குர்ஆன் ஓத முடியாது, அவரிடம் இருக்கக்கூடிய பணத்தை தானம் தர்மம் செய்ய முடியாது. எங்களுக்கு முடியும், எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. கொஞ்சம் உள்ளத்திலே கையை வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். நான் எப்படி இருக்கிறேன்? என்னுடைய தொழிலை எப்படி இருக்கிறது? இபாதத்தில் எப்படி இருக்கிறது? எனவே நான் எனக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த நிமிடத்தில் நான் திரும்ப வேண்டும். எங்கள் இபாதத்துகளை சீர்படுத்த வேண்டும். என்னென்ன விடயங்களை குறைபாடாக இருக்கிறோமோ அந்த விடயங்களை சீர்படுத்த வேண்டும். ஏனைய விடயங்கள் எங்களுக்கு எந்தெந்த விடயங்கள் நன்மையான விடயங்களோ அதனை செய்ய வேண்டும். எதனை நாங்கள் விட வேண்டும் என்று எங்களுக்கு தெரியுமோ அனைத்து விடயங்களையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நல்ல இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்திக்கிறேன். மௌத்தாகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வை நான் பிரார்த்திக்கிறேன். இறுதியாக நீங்கள் அனைவரும் இந்த நாளுடைய ஜனாசாவை கலந்து கொண்டு ஆறுதல் சொல்லி பல துவாக்களை செய்த உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பாடிக்கொண்டு அல்லாஹ்வை குடும்ப சார்பாக பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் தஆலா இவருடைய தவறை புனித சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நசீபாக்க வேண்டும் என்று எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். இறுதியாக இந்த அடியானுக்கு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு கடமை, எனவே ஒரு நல்ல சாலியான ஒரு மனிதர், எனவே நல்ல விடயங்களை செய்த ஒரு மனிதர், நிறைய இன்னும் எத்தனையோ அவருடைய மறைமுகமான விடயங்கள் இருக்கும். இன்னொரு விடயத்தை மாற்றம் சொல்கிறேன். மதிப்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எந்த மனிதனையும் நாம் இடை போட்டுக் கொள்ளக்கூடாது. சில நேரம் எங்கள் பார்வையில அவர் குறைந்தவராக இருக்க முடியும், சில நேரம் அவர் தாஜத்தரக்கூடியதாக இருக்க முடியும். இந்த சகோதரை பற்றி சொல்ற அதிகமாக அல் குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு சகோதரர் நான் நிறைய கண்டிருக்கிறேன். நிறைய சகோதரர் முடியும். எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் உங்களை தூய்மையானவர்கள் சொல்கிறார் இறுதி வரை. எனவே ரசூலுல்லாஹி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கண்டறிய ஒரு சாலியான மனிதனாக சாட்சி வந்திருக்கிற அனைவரும் அல்லாஹ் தஆலா பொருந்திக்கொள்ளும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கட்டும் என்று எல்லாரும் பிரார்த்திப்போம். இறுதியாக செய்யக்கூடிய முக்கியமான துஆ, பிரிந்து செல்வதற்கு முன்னால் அவர்கள் கேள்வி கணக்கு கேட்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய மலக்கு வருவதற்கு முன்னால் நாம் எல்லோரும் அவர்களுக்கு பிரார்த்திப்போம், ஒழுக்கமாக பிரார்த்திப்போம். அவர்கள் உங்களுக்கு ஏதாவது மனதுவாக நடந்திருந்தால் நீங்கள் எல்லோரும் மன்னித்து அவருக்கான பிரார்த்திகள் அல்லாஹ் தஆலா உங்களை பலப்படைப்பான், அவருக்கும் அல்லாஹ் தஆலா பலப்படைப்பான். ஜஸாக்குல்லாஹு கைரன்.